நேரா போய் மலேசியா ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனோனே வெளியில மலேசியா எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கலான்னு வந்தா வாங்க கார்ல ஏறுங்க சிட்டிக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. ஆமாங்க, மலேசியா ஏர்போர்ட்ல இருந்து கோலாலம்பூர் சிட்டிக்கு 1 மணி நேரம் டிராவலாம். 1 மணி நேரம் டிராவலை முடிச்சுட்டு நேரா கேல இருக்கிற நம்ம ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அப்பதான் ஞாபகம் வருது, இந்த ஊர் சிம் வாங்காமே வந்துட்டேன். நம்ம ஊர் சிம்லாம் மலேசியால லேண்ட் ஆனோனே கட் ஆயிருச்சு. சரி பக்கத்துல தான் கடை இருக்கான்னு தேடி போப்போம்னு பாக்குறப்ப 7-Eleven சூப்பர் மார்க்கெட் ஓபன்ல இருந்துச்சு. உள்ள போயிட்டு உங்க கடையில ஏதாவது கம்மியான ரேட்டுக்கு சிம் கார்டு இருக்கா காட்டுங்க அப்படின்னோட 2 சிம் கார்டு காட்டினாங்க. அதோட ரேட் எல்லாம் 50 ரூபா 60 ரூபான்னு இருக்கு. நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபாய்க்கு மேல வரும். ஐயோ வேணாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு தமிழ் கடை இருந்துச்சு. அவங்க கிட்ட போயிட்டு அண்ணா பக்கத்துல தான் நல்ல சிம் கார்டு கடை இருக்கானே தமிழ் பேசுற ஆளுங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. நேரா அவங்க கிட்ட போயிட்டு அண்ணா கம்மியான ரேட்டுக்கு ஒரு சிம் கார்டு கொடுங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டு கொடுத்தாரு. தம்பி இது 35 ரூபா தான்ப்பா, ஆனா ஸ்பீடு உங்க ஊர் 5G மாதிரிலாம் கிடைக்காது, ஒரு 6 MB/s கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல போட்டு கொடுத்தாரு. நம்ம ஊர் காசுக்கு கணக்கு பண்ணா ஒரு 700 ரூபாய் கிட்ட வரும். நம்ம தான் நம்ம ஊர்ல நெட் ரேட்ல ஏத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்களா ஒரு மாசம் நெட்டுக்கே எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க.